பிரைஸ் தி லார்ட். மிகவும் சந்தோஷமான இந்த அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் ஜீவிக்கிறவரும் நல்லவருமாக இருக்கிறார். இந்த 2026 ஆண்டில் முதல் மாதம் முதல் 7ஆம் மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை அதிசயமாக பாதுகாத்திருக்கிறார். இன்றைக்கு ஜூலை 31. எவ்வளோ அற்புதமாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 7 மாதங்களில் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். எத்தனையோ ஆவிக்குரிய உபதேசங்களை தேவன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். கர்த்தரோடு நெருங்கி வாழக்கூடிய நல்ல சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இவை எல்லாவற்றுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லி கர்த்தரை மைமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, இனி இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக நாம் நம்மை கர்த்தருக்காக அதிகமாக சமர்ப்பித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். பெரிய காரியங்களை கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். இந்த புதிய மாதத்தில் நல்ல புதிய ஊழியங்கள், நல்ல அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கை, புதிய அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தந்து நடத்தும்படியாக நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக 2 நாளாகமம் புத்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய யோசபாத்தை குறித்து இங்கே வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எவ்வளோ உற்சாகமாய் கர்த்தரை சேவிக்கிறான், எவ்வளோ உற்சாகமாய் கர்த்தருக்காக ஜீவிக்கிறான், எவ்வளோ உற்சாகமாய் ஆண்டவருடைய வழிகளை கை கொள்ளுகிறான். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறான். இந்த நாட்களில் நம்மிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய வழிகளில் நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளவேன். ஆலயத்துக்கு போகிறது, ஆராதனைகளில் பங்கு கொள்ளுகிறது, ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாய் ஜீவிக்கிறது, ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, தியானிக்கிறது, எல்லா காரியங்களும் இவைகளெல்லாம் தான் கர்த்தருடைய வழிகள் என்று பார்க்கிறோம். இவைகளில் நம்முடைய இருதயம் உற்சாகமாய் செயல்படும்படி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த யோசபாத் என்ன செய்தான் தெரியுமா? அவன் அரசாண்ட 3வது வருஷத்தில், நாம் 7வது வசனத்தில் அதை குறித்து படிக்கிறோம், யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களையும் லேவியரையும் ஆசாரியரையும் அனுப்பினான் என்று பார்க்க. நீங்கள் பட்டணங்கள் தோறும் போய் தேவனாகிய கர்த்தரை குறித்து உபதேசம் பண்ண வேண்டும். அதாவது ஹவுஸ் விசிட் பண்ணும்படியாக அவன் பிரபுக்களை அனுப்புகிறான், லேவியரை அனுப்புகிறான், ஆசாரியரை அனுப்புகிறான். அவர்கள் என்ன செய்தார்கள்? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். போகும்போது சும்மா வெறுங்கையாக போகவில்லை, கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்து கொண்டார்கள். அங்கே அந்த பட்டணங்கள், யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் தெரிந்து அவர்கள் ஜனங்களோடு பாருங்க போதித்தார்கள், ஜனங்களுக்கு போதித்தார்கள். அப்போது நடந்தது என்ன? யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததனால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார். அவரவருக்கு அவரவருடைய பிரச்சனை அவரவர் தேசத்தில் இருந்தது. ஆகவே அவர்கள் யோசபாத்தை கண்டுகொள்ளவில்லை. யோசபாத்தோடு அவர்கள் யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். இன்னும் இவனுக்கு நல்ல சேனை இருந்தது. அதற்கேற்றவர்களை கர்த்தர் அவனோடு கூட்டி சேர்த்தார். நாம் 12, 13 வசனங்களில் நாம் இன்னும் பாருங்க, அதில் 17வது அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது 14, 15, 16, 17 வசனங்களில் படிக்கும்போது அவனிடத்தில் பலர் வந்து இந்த யோசபாத்தோடு சேர்ந்து கொண்டார்கள். 1000க்கு அதிபதிகளில் அத்னா தலைமையானவன். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 3 லட்சம் பேர் இருந்தார்கள். யோகன்னான் சேனாதிபதி, அவனிடத்திலே 2,80,000 பேர் இருந்தார்கள். எவ்வளோ பராக்கிரமசாலிகள்! அவனுக்கு உதவியாக கர்த்தர் தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2 லட்சம் பேர் இருந்தார்கள். பென்யமீன் எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்திலே வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 2 லட்சம் பேர் இருந்தார்கள்.
ஆக மொத்தம் 11,60,000 பேர் இந்த தலைவரிடத்தில் இருந்தார்கள். அவர்கள் யோசபாத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினார்கள். ரொம்ப ஆச்சரியமாக காரியங்கள் எல்லாம் நடந்தேறின என்று பார்க்க. இப்போ கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே, அவன் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்தார். சத்துருக்கள் எல்லாம் அவனை கண்டு பயந்து விலகி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதுபோல சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தர் மேல் கடினமான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலி ஆகிலும் ஒரு பலசாலி ஆகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்து கொள்வான். சவுலிடத்தில் இருந்த ஒரு நல்ல குணம், ஒரு பராக்கிரமசாலி ஆகிலும் ஒரு பலசாலி ஆகிலும் அவன் பார்த்தால் உடனே அவனை தன்னிடமாய் சேர்த்து கொள்வான் என்று பார்க்கிறோம். அப்படி வர வர சவுலோடு இருந்தவர்கள் பெருகினார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் ஆசாவை ராஜாவை குறித்து படிக்கிறோம். 2 நாளாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பக்கத்தில் சேர்ந்தார்கள். இந்த காலை வேளையில அன்பான தேவ பிள்ளை, உங்களோடு உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருப்பார் என்றால் அநேக ஜனங்கள் வந்து உங்களோடு சேர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டியவர்கள், நீங்கள் கர்த்தருக்காக பிரயோஜனப்பட வேண்டியவர்கள். கர்த்தர் உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த மாதத்தின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே இந்த புதிய மாதம் நம்ம எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த மாதமாய் இருப்பதாக யோசபாத்தை போல ஆண்டவருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டு முன்னேறுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் காணப்பட, ஆண்டவருடைய வழிகளில் எங்களுடைய இருதயம் உற்சாகம் கொள்ள, சவுல் ஒரு பராக்கிரமசாலியிலும் பலசாலியும் காணும்போது தன்னோடு சேர்த்து கொள்வான் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் ஜனங்களை நேசிக்கிறவர்களாக, சேர்த்து கொள்ளுகிறவர்களாக, அரவணைக்கிறவர்களாக காணப்பட கிருபைதார். ஆசா ராஜாவோடு கர்த்தர் இருக்கிறதை ஜனங்கள் அறிந்து, இஸ்ரவேலர் அறிந்து அவனோடு வந்து சேர்ந்தது போல ஏராளமான ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு இவர்களுக்கு அனுசாரிகளாக இருக்க, ஏராளமான ஜனங்கள் ஊழியத்தோடு சேர்ந்து கொள்ள, சபையோடு சேர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபைதார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபைகளை சேர்த்து கொண்ட கர்த்தர் ஏராளமான ஜனங்களை சேர்த்து ஆண்டவருக்கென்று நல்ல பரிசுத்த ஆராதனைகள் ஏறெடுக்க உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். பலப்படுத்தும், அதிசயங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Thank you.